அதுதான் அடைச்சு போட்டாரு. அவங்க படிப்பாங்க, அவங்க அடைச்சு போட்டாரா? சும்மா வாயமே மாத்துறாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்தா காட்டு காவலுக்கு போறோம். அந்த இன்னொரு தோழி பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. அழகுனா அழகு, அவள மாதிரி அழகு யாருமே இல்லம்மா. என்ன தொட்டா தெரிக்குமா? என்னது ரத்தம் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகு சிவப்புமா? அந்த அளவுக்கு சிகப்பான பெண்ணா? ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை போல அழகுன்னு கேள்வி. ஆமா நிஜமாலுமே. அப்ப அந்த மாதிரி பெண் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நான் பார்த்ததுல நீங்க இதெல்லாம் வச்சு சொல்லும் பொழுது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள வருது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த இன்னொரு பெண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அவளை கையோட பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க. அப்படியே ஆகட்டுமா, போயிட்டு வரலாம். நாங்களாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்க எல்லாம் வர்றீங்களா? எதுக்காக உங்களை எல்லாம் கூப்பிடுறேன்னா, அங்க போய் அப்பா கான தான பறவை விரட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க போய் பாட்டு பாடினா மட்டும் நல்லா இருக்குமா? அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வேணுமா இல்லையா? அதனாலதான் உங்களை எல்லாருமே கூப்பிடுறேன். எல்லாருமா சேர்ந்து காட்டு காவலுக்கு போய் இந்த காவலை கும்பிட போய் நல்லபடியா காவல் பார்த்தா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாச்சு. காவலுக்கு எப்படி போகணும், அப்பா பறவையை எப்படி விரட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். Oh
தலைவாண்டியோ உங்களுக்கு தெரியாதப்பா. கேஜிதரம் பாட்டு. கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களே சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கண்ணியலை கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கண்ணியலை கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை. காதலிக்கும் ஒரு காலவில்லை கருகி போவது ஆயவில்லை. காதலிக்கும் ஒரு காலவில்லை கருகி போவது ஆயவில்லை. ஏங்கிய கேட்கிறேன் கோடி முறை ஏங்கிய கேட்கிறேன் கோடி முறை ஏனடி நமக்குள்ளே கத்திரை கடலை ஆடலை முத்தமிடும் புதுக்கலை. உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உனக்கில் மட்டுமே முன்பு தந்தார். உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உனக்கில் மட்டுமே முன்பு தந்தாய். தித்திக்கும் தேன் தமிழ் புது கவிதை தித்திக்கும் தேன் தமிழ் புது கவிதை நீயே சொல்லடி போதில்லை கடலை ஆடலை முத்தமிடும் புதுக்கலை. கண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ உடைத்து விட்டார். கண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ உடைத்து விட்டாய். உன் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை உன் எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை எதுக்கொண்டு நீயோ உடைத்திடுவாய். கடலை ஆடலை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் இந்த கண்ணியலை கடலை ஆடலை முத்தமிடும் புதுக்கலை. நன்றி நன்றி நன்றி. டெல்லிக்கு எனக்கு வருமுனே டெல்லிக்கு போய் வரும் எனக்கு நான் வருவேன். ஒட்டிடு ஒட்டிடு கம்பத்திலே ராஜா விட்டு போனது எம்பத்திலே ஒட்டிடு ஒட்டிடு கம்பத்திலே ராஜா விட்டு பிள்ளையா அந்த கதையை
கொல்லையோரம் கொய்யா மரம் கொல்லையாரே வச்ச மரம் ஏப்பையா பையா ஏப்பையா பையா கொய்யா பழத்துக்கு சப்பத்து கொல்லையாரே கொல்லையோர கொய்யா மரம் ராசா கொழுந்தனாரே வச்ச மரம் கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு மத்தியோரம் அந்த மரம் ராசா ராஜா 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 செஞ்சுட்டே உட்காந்துருக்கீங்க அம்மா அப்படிலாம் சிரிக்காதீங்க என்னமோ தெரியல ஒரு எங்க பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு சச்சரவா இருக்கு பொம்பளை விஷயம் போனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு நம்ம ஒரு மாதிரியா பாக்குறீங்களே இப்பெல்லாம் ஊத்து பார்க்காதீங்க நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரிஜினல்லாம் கிடையாது டூப்ளிகேட்டு தான் ஆமா அப்புறம் நம்பி ஏமாந்துருவீங்க என்னால லவக்கு லவக்கு ஆடுது கடைசியில வேற மாதிரி இருக்கு அதுல பாருங்க வர வர உலக்கையே பிடிக்காது வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்க என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஆமா என்ன இப்ப பொம்பளை வேஷம் போடுறதுக்கும் கொஞ்சம் பயமாதாயா இருக்கு முந்தா நாள் போன மேடையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு இதே மாதிரி கொட்டாங்க மேடை தான் நானும் பொம்பளை வேஷம் போட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு 4 பையில தண்ணியை போட்டு வந்து முன்னாடி உட்காந்தவங்களுக்கு 2 4 நாளா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அடிச்ச போதைக்கு எதுக்கும் குறுகுறுன்னே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம தொழில தான் ரசிக்கிறாங்க போல இருக்கு நானும் தொழில பண்ணேன் இவங்க பாரியா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ஸ்ட்ரெச்சை அவுக்காம போய் பின்னாடி படுத்துட்டேன் மட்டமல்லாக்க படுத்துட்டேன் கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன் இந்த 4 பையலுக்கு அப்பதான் மூத்திரம் வந்திருக்கும் போல இருக்கு பின்னாடி வந்தாங்க இல்ல என்னடா பொம்பளை போல தனியா கிடக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க என் காட்டுக்குள்ள ஆமா தூக்கிட்டு போய் பிரிச்சு விட்டு பார்த்தாங்கல்ல வெறித்தனமா பிரிச்சிருக்காங்க பிரிச்சு விட்டோன்னே இங்கிட்ட ஒன்று உருண்டு ஓடி இருக்கு இங்கிட்ட ஒன்று உருண்டு ஓடி இருக்கு மனசுதான் அதுலயும் ஒருத்தன் காம வெறி பிடிச்சாங்க போல இருக்கு ஓடுன்னு அந்த மஞ்சள் புத்து தான் தெரிஞ்சு வாயில போய் ராவிட்டாலே அவன்கிட்ட அந்த பந்தை கொடுங்க நான் பட்ட பாடு இருக்கேன் இன்னொரு பந்தை காமிச்சு பா பா இந்தா இந்தா அப்படின்னே பந்தை பிடிங்கி பாக்குறேன் உட்காமக்கு 32 பல்லு அந்த பந்துல இருக்கியா வெறித்தனமா கடிச்சு எடுத்துருப்பான் போல ஆமா இதெல்லாம் பொம்பளை விஷயம் போடுறதுக்கு மட்டும் இல்ல கொஞ்சோண்டு மீசியை மட்டும் நம்ம எல்லாம் எடுக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நம்மளெல்லாம் எப்பயோ பொங்க வச்சிருப்பாங்க அதனாலதான் அதே போல பொம்பளை பிள்ளையெல்லாம் தாய்மாரெல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க பிள்ளைங்க எங்க போகுது என்ன பண்ணுது யாரும் பேசுறாங்களா வைக்கிறாங்களோ என்னெல்லாம் பாத்துக்குங்க பிள்ளைகளை பத்திரமா வளங்க ஆமா கண்காணிச்சுக்கிட்டே இருங்க என்ன பண்ணா ரொம்ப பாவமா இருக்கு பச்சை பிள்ளை கூட விட மாட்டாங்க பாவி பிள்ளைங்க செல்போனை திறந்தோம்னா அந்த நியூஸா தான் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலகாலத்துல நந்தவனம் போகணும்னா அவளை கூட அடியே அடியே ஆனா சத்தியமா சொல்றேன் உனக்குள்ளது மட்டும் ஆண்டை எனக்கு வச்சிருந்தான்னு ஆண்டவனுக்கு வச்சது உனக்கு எப்படி வச்சிருக்கா பாரு உனக்குள்ளதெல்லாம் எனக்கு வச்சிருந்தாண்டா நேரம் இந்த மைத்திட்டு என் பேர்ல ஓட்டிட்டு இருந்திருப்பேன் எங்க மச்சான் நான் காண மச்சான் அடியே நீ தொடாது ஒரு மாதிரி அம்மா அப்பா வந்தாரா இதுல பேச முடியாது வளரும் நினைக்கிறேன் சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்படியா காவல் கண்ணுக்கருத்துமா போன முடியும் அம்மா நம்ம மட்டும் தான் போறோமா உங்க அம்மாவா வயசு காலத்துல வீட்டுல இருக்க சொல்லு என்ன ஓ வள்ளியம்மா வராங்க வள்ளியம்மாவோட நம்ம காட்டுக்கு போறோம் ஆமா நீ காட்டுக்கு போய் கண்ணுக்கருத்துமா கவலை பார்க்கணும் எப்படி தெரியுமா கவலை பார்க்கணும் அம்மா கூப்பிடுவோமா வள்ளியம்மா கரகாட்ட தள்ளு வண்டியா என்ன நானும் பாக்குறேன் போகும்போது வரும்போது வாசிக்கிட்டே இருக்கீங்க என்னையா நினைச்சுக்கிட்டு
என்ன நல்லா இருக்குமா? அம்மா வணக்கம்மா. ஆமா வணக்கம்மா. என்னடி பண்ண பண்ணி என்ன இருக்க முடியலையா உனக்கு? அடிக்குது ஆர்வம். சரிதாடி. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? என்ன சொன்னாரு? அப்பா என்கிட்ட வந்தாரு. அப்பா என்கிட்ட வந்தாருன்னா நான் உங்களுக்கு சித்தி முறை ஆயிடும். அப்படியா? சித்தி என்ன சித்தி முறை அப்படியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லிருக்காரா? சொன்னாருமா. என்ன சொன்னாரு? கண்ணுங்க அர்த்தமா காவலுக்கு போக வேண்டும் என்று. கண்ணுக்கு அர்த்தமா காவலுக்கு போன சொல்லிருக்காருல்ல. காவல் பாப்போமா? பரவாயில்ல வரலாமா? போலாமா? ஆளாலமோ என்னம்மா என்ன நடக்குது? நாடகம் நடக்குது. நாடகமா மாதிரி நடக்குது அப்படின்னு அவங்க கேட்ட கூடாது. வந்தது அந்த பொண்ணு நல்லா அழகா இருந்துச்சு. அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு. நல்ல சின்ன பிள்ளைய வள்ளிய கூட்டு இருந்த நல்லா பாடுச்சு. சரி நல்லா பேசுனுச்சு. ஆனா பொசுக்குனா அவன் சொல்லி பாட்டு முடிஞ்சிச்சு. ஆமா பறவை வரட்டுறதுனால அப்பா நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. அப்படி இல்லம்மா நம்ம விளையாடணும் இல்லையா? அப்படியா? ஆடி சந்தோஷம். ஏய் இல்லடி நான் என்ன நினைச்சேன் அப்பா நம்மளை தனியா காட்டுக்குள்ள அனுப்புறாரு. ரொம்ப பயப்படுவோமே சின்ன பிள்ளையாச்சே நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீ ஆனா நீங்களா வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அனுபவமே மனிதனுக்கு சிறந்த வாத்தியார். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆமாண்டி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், காட்டுக்கு போனோம்னா பயப்படாதீங்க. என்ன டீ காப்பி அங்க இருக்க காட்டுக்கு போனா பயப்படாதீங்க. அம்மா காட்டுக்கு போனா பயப்படாதீங்க. ஏண்டி? போகும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்க, காட்டுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்க, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எரியுது. ஆனா உள்ள போய் எரிய ஆரம்பிக்கும். ஆனா உள்ள போயிட்டு குழு குழுன்னு இருக்குமா? ஏற்கனவே நிறைய உள்ள போயிருப்போம் போல. அப்பெல்லாம் கிடையாது. புதுசரி அதனால சொல்றேன். இந்த இடத்த பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்னடா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு சரி ஆர்வம் இல்லாம போயிடும். வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கு? எப்படி இருக்கு? ஆமாடி வித்தியாசம் ஒன்றுதான் பாக்குறவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அவங்க இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஆர்வம் வருமா இல்லையா? அதுதான் இருக்கவங்களுக்கு. அதனால எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். மத்தவங்க அப்ப திண்டி நாக்கிறது திரக்கு நாக்கிறது திண்டி நாக்கிறது திண்டினா திண்டி நாக்கிறது திரக்கு நாக்கிறது திண்டி நாக்கிறது திண்டினா Jinna
என்னது இது? என்னது இது? என்ன நினைச்சு இது பாட்டுக்கு தீர்மானம் அது? ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம் உனக்கு? என்ன பொம்பளை பேச்சு எனக்கு நிக்கல. என்னது இது? முன்னால உட்காந்துருக்கான் உனக்கு ஆம்பளையா தெரியல? ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காங்க வெக்கம் கிடைச்சிருக்கு இப்படி தூக்கிக்கிட்டு ஆடுறீங்க. கொஞ்சமா வெக்கம் இருக்கா? கோச்சுக்காதீங்க, அது போடாம வந்திருந்தாதான் பிரச்சனை. ஏய், பெண்கள் ஆடை இருக்கிற மாதிரி உள்பாவடைன்னு உனக்கு கட்டணும். அது கட்டாம வேற இடமா போட்டிருக்க. உள்பாவடைக்கு நீ லீவ் விட்டுருக்க. அதுக்கு மாடி உள்பாவடை கட்டினோம்னா குலசாமிக்கு ஆகாது. எந்த குலசாமி? உன் குலசாமி கடப்பாறை முருகன். ஏய், கடப்பாறை முருகன் அப்படிங்கிற ஒரு தெய்வமே கிடையாது. அத்தா மாதிரி பரவாயில்ல, வந்துருச்சு. ஒரே வரட்டா வரட்டிட்டு போயிடணும். ஆலோலம் 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 பதுமானமா வந்து பறவைகளை வரட்டிட்டு கிளம்பிடுவாங்களாம். உட்காந்து பாக்குறவங்க நல்லா இருக்குமா. வள்ளியம்மா ஆடணும், வள்ளியம்மா ஆடணும்னு சொல்லி அண்ணன் 10 ரூபா கொடுக்குறாரு. இந்த கிந்திய புரிஞ்சு சொல்லிட்டு பாப்போம். பரமசிவன் டிடி நாயகர் அவர்களின் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளதற்கு நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி. இப்படி நம்ம பேசணும் போல இருக்கு அதிகமா. அப்படியேமா நீங்க என்ன பண்றீங்கன்னா பறவை வரட்டினாக்களை ஆடிக்கிட்டே விரட்டுறீங்க. ஆடலாமா? ஆடலாமே. வள்ளியம்மா ஆடணும் கைட்டுங்க. ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. கிளப்பிடுங்க. ஆலோலம் 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 ஆலோலமே. ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஒருத்தவங்களுக்கு இடுப்பு வலி வந்துருச்சான். தயவுசெய்து ஆட்டோ டிரைவர் யாராவது வந்திருந்தீங்கன்னா மேடைக்கு வருமாறு பிள்ளாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இடுப்பு வலி வந்துருச்சான். தயவுசெய்து ஆட்டோ டிரைவர் யாராவது வந்திருந்தீங்கன்னா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓடி விரட்டி ஆடி ஆடி விரட்டி ஒரு முறை கூட போற மாதிரி தெரியல. ஆமா, அதனால ஆளுக்கு ஒரு பக்கமான காவல்
பார்ப்போம். தவமுனிவர் தவ ஞானிகள் வரக்கூடிய அப்படியா இருந்தா என்னை கூப்பிடுங்க. வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. போலாமா? என்னடி இப்படி வரைஞ்சுக்கிட்டு நிக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம். ஆமா கிளம்புவோம். ஆட்டோ டிரைவர் யாரும் இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, தவமுனிகள் தவ ஞானிகள் வரக்கூடிய இடம்னு சொன்னேன். ஆமா, சொன்னோடனே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, நினைப்பாங்க அது பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கே, தவமுனிகள் தவ ஞானிகள் வருவாங்கன்னு சொல்றாங்களே, ஆனா இந்த பிள்ளை கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்குது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. நான் எதுக்கு பயப்படணும்? என்ன காரணத்துக்காக நான் பயப்படணும்? ஏன்? சாதாரணப்பட்ட ஆளா எங்க அண்ணன் வீரத்தேவன் அவர் இருக்கும் போது நான் எதுக்குங்க பயப்படணும்? எங்க அண்ணன் சாதாரணப்பட்ட ஆளா? அப்படி சொல்றான். இதிகாச சுடர், புராண புயல், இலக்கிய வாணி, 18 புராணங்கள். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? வேற ஒண்ணு இல்ல, உனக்கு அடையாளம் இருக்கிறதுனால உனக்கு நம்பிக்கை சந்தேகமா இருக்கு. இப்ப நிரூபிக்கிறேன் பாரு. என்ன ஒண்ணு? இந்த பந்து தான் இப்ப நம்புறியா? இல்ல இல்ல, எப்போ நம்ப முடியலையே. இது இன்னொரு பந்து தான் காரணம். இல்லையே, இப்போ நம்ப முடியலையே. ஏய், ஓ மேல நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இங்க வா. ஆமாம் சார்.